இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 111ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அவர் தமது ஜனம் என்று சொல்லக்கூடியது எழுத்தின்படி யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய சந்ததிகளாகிய இஸ்ரவேலை குறிக்கிறது. இஸ்ரவேலை தேவன் தம்முடைய ஜனமாக, தம்முடைய உடன்படிக்கையின் ஜனமாக, தம்முடைய பரிசுத்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டார். அவர்களை தேவன் மீட்டு ரட்சித்து வழிநடத்தின வழிகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும், ஈசாக்குடைய வாழ்க்கையிலும், யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்த மகத்துவமான கிரியைகள் அவர்களையும் அவர்களுடைய தேவனையும் குறிப்பதாக இருக்கிறது. அவர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கைகளை தேவன் ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக, அவருடைய கட்டளையாக அங்கே அதை ஏற்படுத்துகிறார். அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கையோடு கட்டளைகளும் கற்பனைகளும் நியமங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் சொல்லும்போது, அவன் என் சொல்லுக்கும் என் விதிக்கும் என் கட்டளைகளுக்கும் என் கற்பனைகளுக்கும் என் நியமங்களுக்கும் கீழ்ப்படியக்கூடியவன் என்று சொல்லுகிறார். ஈசாக்கை குறித்து யாக்கோபோடு சொல்லும் பொழுது, ஈசாக்கை பற்றி யாக்கோபு சொல்லும் பொழுது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் தேவனை குறித்து சொல்லப்படும் பொழுது யாக்கோபின் வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் என்று அவருடைய பயங்கரமான வல்லமையான நாமங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த ஜனம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, முன்குறிக்கப்பட்டவர்களாக 70 பேராக அங்கே எகிப்துக்குள்ளே போனவர்கள் பல லட்சம் பேராக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பின்பாக அவர்களுக்கு ஒரு மீட்பின் செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. மோசேயை கொண்டு தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்கும்படியான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய முற்பிதாக்களோடு தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். தேவன் தம்முடைய வாக்கிலும் தம்முடைய உடன்படிக்கையிலும் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மாறாதவர் என்று பல இடங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நான் மாறாதவர். தேவன் மாற்றம் இல்லாதவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மாறாதவர் என்று சொன்ன இடத்தில் மாற்றம் எங்கே ஏற்படுகிறது என்றால், நாம் மாறும் பொழுது நாம் தேவனை அங்கே மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். எப்படி என்றால், அவர் உண்மையுள்ளவனுக்கு உண்மையுள்ளவனாகவும் மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் இருக்கிறார் என்றால், அவர் மாறுபாட்டை செய்வாரா? அல்ல. இவன் மாறுபாடு செய்யும் பொழுது தேவ சமூகம் அவனை விட்டு விலகி விடுகிறது. அவன் மாறுபாடு செய்யும் பொழுது, தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் மாறுபட்டு போகும் பொழுது தேவனுடைய கரம் அவனை விட்டு விலகி விடுகிறது. தேவனுடைய சமூகம் அவனை விட்டு விலகி விடுகிறது. இதான் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார் என்பதின் விளக்கமாக இருக்கும். மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார் என்றால் தேவன் அவனுக்கு தீமை செய்வாரா? தேவனிடத்திலிருந்து தீமை வருகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவன் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. தீமை எங்கிருந்து வருகிறது? மனிதன் தான் இச்சையினால் இழுப்புண்டு அதனால் பாவம் கர்ப்பம் தரித்து அதனால் அவனுக்குள் மரணமும் வேதனையும் உண்டாக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் மாறுபாடான தருணங்களுக்கு யார் காரணம் என்றால் நாம் தான் காரணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல், யாக்கோபு, இஸ்ரவேல் என்று 2 பெயரிலும் அவன் அழைக்கப்பட்டாலும், இஸ்ரவேல் என்பது அவனுடைய ஆவிக்குரிய நிலவரம் என்றும், யாக்கோபு என்பது அவனுடைய பூமிக்குரிய நிலவரம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யாக்கோபின் சந்ததியை தேவன் மீட்கும்படியாக அவர் வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலே அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டு
அவர்கள் படக்கூடிய வேதனைகளை நான் பார்த்து அவளை விடுதலையாக்கும்படியாக நான் இறங்கினேன் என்று யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன் என்று அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்று அவர் ஒற்றை நாமத்திலே அந்த முழு தேசத்தையும் முழு ஜனங்களையும் அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன், அவனை நான் விடுதலையாக்குவேன் என்று தேவன் இறங்கி அவர்களை விடுதலையாக்கக்கூடிய இடத்தில்தான் மோசேயை கொண்டு கிரியை நடப்பித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். பஸ்காவினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்பது இஸ்ரவேலுக்கு அது ஒரு பண்டிகையாக இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு அது ஒரு பண்டிகை. 7 பண்டிகைகள் இஸ்ரவேலர்கள் கொண்டாடுகிறார்கள். அதை நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த நாட்களும் வேதபாட வகுப்புகளிலே அதை குறித்து நாம் பேசினோம். அந்த 7 பண்டிகைகளில் முதலாவது அவர்கள் பாஸ்ஓவர் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கக்கூடிய ஒரு கிரியை அங்கே தேவன் நடப்பித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு, ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள். ஆவிக்குரிய ரீதியிலே புதிய ஏற்பாட்டின் சபைக்கு இதை நான் சொல்லுகிறேன். எகிப்து என்பது உலகம், பார்வோன் என்பது பிசாசு, ஆலோட்டிகள் என்பது பாவ அவயவங்கள். நாமும் உலகத்திலே அடிமைகளாக பிசாசின் கைப்பிடியிலே நாம் இருந்தோம். முன்னே நம்மை தேவன் விடுதலை ஆக்கினார். எப்படி விடுதலை ஆக்கி இருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அவர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு அந்த பஸ்கா என்பது ஒரு பண்டிகை. அந்த பஸ்கா என்பது அவர்கள் விடுதலையாக்கப்பட்டது நினைவு கூறுதலாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு அது எப்படி இருக்கிறது? நமக்குள் ஜீவனையும் அழியாமையும் கொண்டு வரக்கூடிய, அது ஒரு நம்பிக்கையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 என்ற அந்த 7 பண்டிகைகள் அங்கே கொண்டாடப்படுகிறது. அது எல்லாம் கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கடந்த நாட்களிலும் நாம் அதை பார்த்தோம். 7 பண்டிகைகள், 7 என்ற எண் ஒரு பரிபூர்ணத்தை கொண்டு வரக்கூடிய எண்ணாக இருக்கிறது. 6 என்பது ஒரு மனிதனுடைய லக்கம் என்றும், அல்லது தமிழிலே அதை தூதனுடைய லக்கம் என்றும் கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அது ஒரு குறைவுள்ள லக்கமாகவே இருக்கிறது. 7 என்பது ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கக்கூடிய இலக்கமாக இருக்கிறது. 7 பண்டிகைகள் கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 7ஆம் நாள் என்பது தேவனுடைய ஓய்வு நாளாக இருக்கிறது. 7 என்ற மேன்மையை குறித்து கடந்த நாட்களில் வேதபார கூட்டத்திலும் நாம் பார்த்தோம். அங்கே சமாரிய ஸ்திரியோடு அவர் பேசுகிறார். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது 6வது இருப்பவன் உனக்கு புருஷன் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். 7வதாக அங்கே கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஜபாலய தலைவனாகிய எவிருவின் வீட்டிலே அவர் வரும் பொழுது அந்த தாயும் தகப்பனும் அந்த மரித்த பெண்ணும் இருக்கிறார். அவரோடு வந்த 3 சீஷர்கள் இருக்கிறார்கள். 7வது நபர் என்பது கிறிஸ்து. கிறிஸ்து என்பது பரிபூரணமாக இருக்கிறது. இந்த மீட்பு பரிபூரணம். இந்த பஸ்காவினால் அவர்கள் மீட்கப்பட்டார்களே, இது கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. அதனால்தான் அங்கே சொல்லப்பட்டது, கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள் இனி அழிவை காண்பதில்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் இனி அழிவை காண்பதில்லை என்பதற்கு அடையாளமாக தான் பஸ்காவினால் விடுதலையாக்கப்பட்ட, அங்கே எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் இனி ஒருபோதும் காண்பது இல்லை என்று அவர்களுக்கு நித்தியமாக சொல்லப்பட்டது. நீங்கள் இனி ஒருபோதும் எகிப்தியரை காண்பது இல்லை என்பது என்ன? இனி உங்களை உலகம் மேற்கொள்ளாது, இனி உங்களை பாவம் மேற்கொள்ளாது, இனி உங்களை அங்கே பாவ அவயவங்கள் மேற்கொள்ள முடியாது என்ற கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள். உலகம் பாவம் பிசாசை மரணத்தை கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ, கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டவர்கள் உலகம் பாவம் மாம்சம் பிசாசை ஜெயிக்கக்கூடிய இடத்திலே முற்றிலும் ஜெயாளிகளாக மாற்றப்படுகிறார்கள்.
It is not only by Christ, it is also said it in Christ. கிறிஸ்துவுக்குள், in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள்? இந்த காலத்தில், இந்த வாரத்தில் யூதர்கள் கீத்திசா என்று பாராஷாவை அவர்கள் தியானித்து வருகிறார்கள். அது மீட்கும் பொருளினால் அவர்கள் தங்களை மீட்டு கொண்டதை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. அது யாத்திராகவும் 30ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் எண்ணப்படக்கூடிய இடத்துல, சென்சஸ் எடுக்கக்கூடிய இடத்துல அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். மோசேயினால் பின்னாட்களிலே அவர்கள் எண்ணப்படக்கூடியது தான் அங்கே யாத்திராகவும் 30ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணப்படக்கூடிய ஒவ்வொருவனும் தன்னை மீட்கும் பொருளினாலே மீட்டுக்கொள்ள வேண்டும். அது என்ன மீட்கும் பொருளினால் மீட்டுக்கொள்ள வேண்டும்? அவன் அரை சேக்கல் வெள்ளியை அவன் செலுத்த வேண்டும். 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லோரும் எண்ணப்படுகிறார்கள். அரை சேக்கலினால் தன்னை அவன் அங்கே மீட்கும் பொருளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகவும் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களே. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். அது அரை சேக்கல் வெள்ளி என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஒருவன் தன் ஆத்துமாவுக்காக மீட்கும் பொருளை கொடுக்க முடியுமா? 49ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள் வாசிங்களே. 49ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி, ஒருவனாவது தன் சகோதரனுடைய அழிவை காணாமல் அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. கொடுக்க முடியுமா? கூடாது. எவனாவது தன் பொருளினாலாவது வெள்ளியினாலாவது எந்த ஒரு பொருளினாலாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் என்றென்றைக்கும் நித்தியமாய் இருக்கும்படிக்கு ஒரு மீட்கும் பொருளை கொடுக்க முடியுமா? ஏன் சகோதரன் என்று எழுதப்பட வேண்டும்? ஏன் தகப்பன் என்று எழுதப்படவில்லை? ஏன் மனிதன் என்று எழுதப்படவில்லை? ஏன் ஒருவன் என்று எழுதப்படவில்லை? கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரனாக இருந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் நாம் அழிவுக்கு போகாதபடிக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஜீவனையும் அழியாமையும் நித்திய ஜீவனையும் பரிபூர்ணமான ஜீவனையும் நாம் அடைந்து கொண்டோம். வேறொரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்காக அதை செலுத்த முடியுமா? முடியாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு கொண்டு வருகிறார். இஸ்ரவேலர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் வாதையில் அழியாதபடிக்கு நிலைத்திருக்கும்படியாக எப்படி தங்களை மீட்டுக் கொண்டார்கள்? 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோரும் தங்களை எண்ணும் பொழுது அவர்கள் அரை சேக்கல் வெள்ளியினால் தங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். அரை சேக்கல் என்பது ஒரு குறைவான அளவாக இருக்கிறது. அது ஒரு சேக்கலாக இல்லை. அங்கே அரை சேக்கல் தான் செலுத்த வேண்டும். அவன் வசதி படைத்தவனாக இருக்கலாம், அவன் ஏழையாக இருக்கலாம். அவன் எவ்வளவுதான் செலுத்தணும்? அரை சேக்கல் தான் செலுத்த வேண்டும் என்று இருக்கிறது இல்லையா? அந்த அரை சேக்கல் அவனை மீட்கும் பொருளாகவும் இருக்கிறது. அந்த அரை சேக்கல் ஆலயத்தின் பணிக்காகவும் இருக்கிறது என்று 2 விதத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்துல
ஐஸ்வர்யவானும் அரைசேக்கல் தான் செலுத்த வேண்டும், தரித்திரனும் அரைசேக்கல் தான் செலுத்த வேண்டும் என்று இருக்கிறது. இது தேவனுடைய பார்வையிலே ஐஸ்வர்யவான் ஏழை என்ற பேதம் இல்லை. இவர்கள் ஆலயத்தை கட்டக்கூடிய இடத்திலே, இவர்கள் அங்கே தங்கள் கிரியைகளிலிருந்து கொடுக்கக்கூடிய இடத்திலே பெரியவன் சிறியவன் என்று இல்லை. அதுதான் பவுல் சொல்லுகிறார், அவனவன் என்ன நிலைமையில் இருக்கிறானோ அந்த நிலைமையிலிருந்து கொடுக்க கடவன். அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அது கணக்கிடப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தன் ஆத்தும மீட்புக்காக அவன் கொடுக்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும், தன் ஆத்துமாவை ஒருவனும் வெள்ளியினால் மீட்டுக் கொள்ள முடியாது என்று பேதுரு எழுதுகிறார். வெள்ளியினாலும் பொல்லினாலும் அல்ல, வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்ற கருத்துக்களை நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டு வருகிறோம். நம்மை உலகத்திலிருந்து அவர் விடுதலையாக்கி, சாத்தானின் பிடியிலிருந்து அவர் விடுதலையாக்கி, பாவ அவயவங்களினால் வாதிக்கப்பட்டிருந்த நம்மை அவர் விடுதலையாக்கி, முன்னே நாம் உலகத்தின் வழக்கத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்வில் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி, அங்கே ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து நம்மை நாம் ஒரு பிரயாணத்திலே இருக்கிறோம். நாம் இப்பொழுது பிரயாணித்துக் கொண்டு இருக்கிறோம். எப்படி? நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் என்பது பக்கவாட்டில் அல்ல, முன்னோக்கியும் பின்னோக்கியும் அல்ல, மேல் நோக்கி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் முன்னானவைகளை நாடக்கூடிய இடத்திலே நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. முன்னானவைகளை நாம் நாடி தேடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய கண்ணோட்டம், ஆவிக்குரிய சிந்தனை அப்படி இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஒரு சபையாக கருதப்படுகிறது. இந்த அரை சேக்கல் அங்கே ஊழியத்தின் பகுதியிலே அது சேர்க்கப்படுகிறது என்பது அங்கே ஒருமைப்பாட்டை காண்பிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அந்த அரை சேக்கல் எப்பொழுது பரிபூர்ணப்படுகிறது? அது சபையின் ஒருமைப்பாட்டிலே பரிபூர்ணப்படுகிறதாக இருக்கிறது. அதனால்தான் எபேசியருக்கு பவுல் எழுதும்போது 4ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருங்கள். இஸ்ரவேல் எத்தனை பேராக அவர்கள், எத்தனை லட்சங்களாக அவர்கள் பெருகியிருந்தாலும், இஸ்ரவேல் என்ற ஒற்றை நாமத்தில் தான் அவர்களை தேவன் அழைக்கிறார். அது ஒருமைப்பாட்டை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் ஒருமைப்பாடு நமக்கு இல்லாவிட்டால், நாம் மனதளவிலே பிரிந்திருப்போமானால் சபையின் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணுவதற்கும் இந்த மீட்டுக் கொள்வதற்கு முன்பாக இஸ்ரவேல் அப்பொழுதுதான் பொறுமையை இழந்த தருணமாக இருக்கிறது. மோசே பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தரிடத்தில் சேர்ந்த 40 நாட்களிலே அவன் திரும்பி வர மாட்டான் என்று அவர்கள் கண்டுகுட்டியை செய்து விட்டார்கள். தங்கள் பொறுமையை அவர்கள் காத்து கொள்ளவில்லை. பொறுமையாக இருந்து மோசே வருவதற்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. பதட்டம் அடைந்து விட்டார்கள். பொறுமை இல்லாதபடிக்கு அவர்கள் நடந்து பொன் கன்றுக்குட்டியை செய்து அங்கே அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி போய்விட்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது அதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் ஒரு விக்கிரகாராதனைக்குள்ளே மீண்டும் போய்விட்டார்கள். இன்றைக்கு நாம் விக்கிரகாராதனை செய்கிறது இல்லை, ஆனால் அதுக்கு ஈடான பாவங்கள் உலகத்தில் இருக்கிறது. பொருளாசை பற்றி போகிறோம். போதுமென்று மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறதே. உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இந்த மூன்றும் தேவன் தருகிறார். நீங்கள் நாளையை குறித்து ஏன் கவலைப்பட வேண்டும்? அஞ்ஞானிகள் தான் கவலைப்படுகிறார்கள். மெய்ஞானிகள் ஏன் கவலைப்பட வேண்டும்? அஞ்ஞானிகள் என்பவர்கள் தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள். ஆனால் மெய்ஞானிகள் என்பவர்கள் அங்கே தேவனை பற்றி அறிவுடையவர்கள். நீங்கள் தேவனை அறிந்திருந்தால், தேவனை விசுவாசித்தால், உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை தேவன் உங்களுக்கு அளிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தால், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், நீங்கள் பொருளாசை பற்றி போகிறது இல்லை. பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனை, சுயத்துக்கு நாம் போகிறோம், மாம்சத்தின்படி ஜீவிக்க நினைக்கிறோம், இம்மைக்குரியவைகளின் மேல் நம்முடைய சிந்தையை வைக்கிறோம், உலகத்தின் மேல் இழுப்புண்டு. அங்கே பவுலை விட்டு பிரிந்து போனவர்கள்
விசுவாசம் என்னும் கப்பலை அவர்கள் உடைத்து போட்டார்கள் என்று எழுதுகிறார். இமேனேயும் நிக்கோலோவும் விசுவாசமாகிய கப்பலை உடைத்து அங்கே பிரபஞ்சத்தின் மேல் தங்கள் மனதை வைத்து போய்விட்டார்கள். இப்பிரபஞ்சத்துக்குரிய ஆசை அவர்களை இழுத்து விட்டது. விசுவாச துரோகத்தை இழைத்து விட்டார்கள். அலெக்சாந்தரும் இமேனையும் அலெக்சாந்தரும், வாசிங்க அந்த வசனத்தை. தீமோத்தில இருக்கா? 1 தீமோத்தேயு 1:19. இமேனையும் அலெக்சாந்தரும் இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுத்துவதற்கு அவர்கள் முதல் என்ன செய்தார்கள்? நல்மனசாட்சியை தள்ளிவிட்டார்கள். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் நல்மனசாட்சியோடும் சுத்த மனசாட்சியோடும் இருக்கிறோம். சுத்த மனசாட்சி உங்களுக்கு முன்பாக நாங்கள் இடரல் உண்டாக்காதபடிக்கு நாங்கள் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்கிறோம், நல்மனசாட்சியோடு நடந்து கொள்கிறோம். சுத்த மனசாட்சியை தள்ளி விசுவாசத்தின் கப்பலை உடைத்தார்களே. ஏனென்றால் வாசிங்க. இமேனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். எங்க ஒப்பு கொடுக்கிறாங்க? சாத்தானிடத்தில். இம்மைக்காக நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்று சொல்லி அவர்கள் போடக்கூடிய பட்டியல் உலகத்துக்குரிய பட்டியலாக இருக்கிறது இல்லையா? உலகத்தின் தேவைகளை பற்றியதாக இருக்கிறது. அதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. இங்கு இஸ்ரவேலரும் மோசே வருவதற்கு தாமதித்த போது தங்களுடைய பழைய இடத்துக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த போது கூட இவ்வளவு கேட்டுக்கு அவர்கள் போகவில்லை. போயிருந்தால் மீட்பு இன்னும் தாமதித்திருக்கும். ஆனால் இங்கே பொறுமை இல்லாதபடிக்கு கன்றுக்குட்டியை செய்து விட்டார்கள். ஆனால் மோசே அங்கே அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார். அங்கே கோபப்பட்டாலும் கூட அங்கே லேவி அங்கே தன் வைராக்கியத்தை காண்பிக்கக்கூடிய பகுதிகளும் அங்கே அவர்களுடைய பிரயாணத்தில் இருக்கிறது. தேவனுடைய பட்சத்திலிருந்து தன் சொந்த சகோதரர்களை பார்க்காதபடிக்கு அவன் வெட்டி போட்டான் தேவனுக்காக. அதனாலே அவனுக்கு ஒரு ஆசாரிய பட்டம் அங்கே நித்தியமாக கொடுக்கப்படுகிறது என்ற வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. லேவி கோத்திரத்தின் பினகாசு தேவனுக்காக அவன் வைராக்கியம் காண்பித்தான். லேவி கோத்திரத்தார் தேவனுக்காக வைராக்கியம் காண்பித்ததினாலே அந்த பரிசுத்த ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அதிகாரத்தின் முந்தின பகுதியிலே இந்த விழுகைகள் இருந்தாலும் கூட மோசே இந்த ஜனத்துக்காக மன்றாடுகிறான். இந்த ஜனத்தை நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் முற்பிதாக்களை நினைத்தருளும். இவளை நீர் அழித்தால் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீரே, அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இதுதான் பிரச்சனை. இன்னைக்கும் அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. தேவனுக்கு முன்பாக சுத்த மனசாட்சியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். மோசே இந்த ஜனத்துக்காக மன்றாடும்படி மீண்டும் தேவ சமூகத்துக்கு போகக்கூடிய இடத்தில் இருந்தான். நாம் மற்றவர்களுக்காக, நாம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் அறிக்கையிட்டு நாம் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்க சுத்திகரித்து கொண்டு நமக்காக மன்றாடுகிற ஜெபங்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மற்றவர்களுக்காக மன்றாடக்கூடிய ஒரு தன்மையை மோசே வைத்திருந்தான். தேவனுடைய மகிமையை காணும்படியாக அவருடைய சமூகத்தை தேடி போகிறான். ஜனத்துக்காக அவன் அங்கே வேண்டுதல்களை ஏறெடுக்கிறான். அவர்கள் அறியாதபடிக்கு அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறான். அவ்வளவு பிரச்சனைகளிலும் அவன் தேவ சமூகத்தை நாடினதினாலே அவனுடைய முகம் தேவ பிரகாசத்தினால் பிரகாசிக்கப்பட்டது. தேவனுடைய மகிமை அவனுடைய முகத்திலே பிரகாசிக்கக்கூடிய இடத்திலே அவன் கண்மலையின் வெடிப்பிலிருந்து கிறிஸ்துவின் மகிமையை காணக்கூடிய இடத்துக்கு மோசே கொண்டு வரப்படுகிறார். தேவன் நம்மை மீட்டுக் கொண்டதின் நோக்கம் என்ன? ஒரு தெய்வீக சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இஸ்ரவேலை தேவன் ஏன் மீட்டார்? இஸ்ரவேலை காண்கிறவர்கள் தேவனுடைய தன்மையை காண வேண்டும். கிறிஸ்து ஏன் நம்மை மீட்டுக் கொண்டார்? நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். நம்முடைய சுதந்திரம் என்ன? நம்முடைய சுதந்திரம் என்ன?
பரலோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? நம்முடைய சுதந்திரம் பரலோகம், நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம், நாம் கிறிஸ்துவை அடைந்து கொள்ள போகிறோம், நாம் தேவனுடைய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அதுதான் முக்கியம். தேவனுடைய மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே எனக்கு கொடுத்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை மகிமைப்படுத்தும். யோவான் 17:5 வாசிங்க. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக இருந்த மகிமையினாலே நீர் இப்பொழுது என்னை மகிமைப்படுத்தும். கடைசி பகுதியில் வாசிங்க. அதே மகிமை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 21 இல்ல, அதுக்கு முன்ன அந்த பக்கம் கீழே. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிடத்திலேயும் நான் உம்மிடையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எத்தனை? 20 22. யோவான் 17:22 ஒன்றாய் நாம் கிறிஸ்து பிதாவோடு ஒன்றாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? அந்த மகிமை அவரிலே அவரிலே இருக்கிறது. நாம் கிறிஸ்துவோடு ஒன்றாய் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்ன? அந்த மகிமையை அவர் நமக்கு தருகிறார். அந்த மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேலை தேவன் ஏன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார்? அவர்களை மேன்மையும் மகிமையுமாக வைக்கும்படியாக, அவர்களுக்கு மேன்மையும் மகிமையுமான ஒரு சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அந்த பரிபூர்ணமான அந்த மீட்பு என்பது கிறிஸ்துவில் தான் நமக்கு இருக்கிறது. அவர்களை அங்கே எகிப்தின் பிடியிலிருந்து அவர் விடுதலையாக்கினார். அதற்கு ஒரு ஆடு விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டை அவர்கள் காணும் பொழுது அவர்கள் எதை யோசிப்பார்கள்? தாங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை தான் யோசிப்பார்கள். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நமக்கு அது கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற அன்பை நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து நம்மை எப்படி மீட்டுக் கொண்டார்? வெள்ளினாலும் பொல்லினாலும் அல்ல, நம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். நமக்காக கொடுக்கப்பட்ட மீட்பின் கிரயம் என்பது மிக பெரியதாக இருக்கிறது இல்லையா? கிறிஸ்துவின் ரத்தம் அழியாத நித்தியமான ஒரு வாழ்வுக்கு நம்மை கொண்டு வருகிறது. அவருடைய வல்லமையினாலே அவர் நம்மை மீட்கவில்லை, அவருடைய அன்பினாலே தம்முடைய வல்லமை எல்லாம் இழந்து, தம்முடைய மகிமை எல்லாம் இழந்து அவர் கீழே வந்து நம்மை மீட்டிருக்கிறார். அவர்களுக்கு எழுத்தின்படி அடையாளமாக இருந்தவைகள் எல்லாம் நமக்கு ஆவிக்குரிய விதத்திலே கொடுக்கப்பட்டாலும் அது மெய்யான சுதந்திரமாக நமக்கு கிடைக்கப் போகிறது என்ற முழு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அவர்களை மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் வழி நடத்தினது. இதெல்லாம் தேவனுடைய உண்மைத்துவத்தை காண்பிக்கிறது இல்லையா? அவர்களை வழி நடத்தக்கூடிய வழிகளிலே தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையின் இருளிலே அவர் வெளிச்சமாக உதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களிலே அவர் நம்மோட இருக்கிறார். ஏசாயா 43:2 வாசிங்களேன். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்படி தேவன் இஸ்ரவேலுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு இருக்கிறது. அவர்களுக்காக செலுத்தப்பட்ட ஆடு மாசற்றதும் குற்றமில்லாததாக அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கொண்டு வந்து 10ஆம் நாளில் தெரிந்து கொண்டு 4 நாள் அவர்களோடு இருந்து 14வது நாளிலே அது அவர்களுக்காக அடிக்கப்படும். ஒவ்வொருவனும் தன் குடும்பத்துக்கு ஏற்றாற்போல்
ஒரு ஆட்டை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அதிகமாக தன் குடும்பத்தார் புசிப்பதற்கு அதிகமாக இருந்தால் பக்கத்தில் இருப்பவர்களை, அண்டை வீட்டாரை அவன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. ஏனென்றால் பஸ்காவாகிய பலி கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அது நம்முடைய தேவைக்கு மேற்பட்டதாகவே இருக்கிறது. அபண்டன்ஸ், பரிபூர்ணமானதாக இருக்கிறது. அதில் மற்றவர்களை சேர்த்துக் கொள்வது என்பது அவர் கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பதாக இருக்கிறது. நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, கிறிஸ்துவை பற்றிய சாட்சியாக நாம் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மீட்பை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, அந்த மீட்பின் மேன்மையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, அந்த மீட்பின் மேன்மை என்பது கிறிஸ்துவின் ரத்தம், அந்த மீட்பின் மேன்மை என்பது கிறிஸ்து, அந்த மீட்பின் மேன்மை என்பது கிறிஸ்து மாசற்றவர், குறைவற்றவர், மகிமையுள்ளவர். அதை நாம் பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் தேவனை பிரதிபலித்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எழுத்தின்படியான காரியங்களில் நின்று விட்டார்கள். இந்த மன்னா எதற்கு என்று கேட்கிறார்கள். அந்த மன்னாவை அற்பமாக எண்ணினார்கள். மாம்சம் புசிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அங்கே இச்சித்ததை கேட்டு வழியிலே அழிக்கப்பட்டு போனார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையோ அதை அருள தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள் தான் மிக முக்கியமானது. பூமிக்குரியவைகளை நிறைவேற்ற அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை விட்டு மீது எல்லாவற்றையும் தேடினால் அது ஒருபோதும் உங்களுக்கு கிடைக்காது. கிறிஸ்துவாகிய பலி விலையேற பெற்றதாக இருக்கிறது. நம்மை விலையேற பெற்றவர்களாக தேவன் முன்குறித்திருக்கிறார். நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு நித்தியமான ஒரு வாழ்வை அவர் வாக்களித்திருக்கிறார். ஒரு புதிய வாழ்வு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்படின்னா அவன் புதிதாக உருவாக்க அங்க he is God created. அந்த உருவாக்குதல் என்பதற்கும் படைத்தல் என்பதற்குமான வித்தியாசம் இருக்கிறது. ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கலாம். ஆனால் படைத்தல் என்பது ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை சிருஷ்டிப்பதாக இருக்கிறது. அதனாலதான் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, வார்த்தையாகிய அழிவில்லாத வித்தினாலே நம்மை மீண்டும் ஜெனிப்பித்திருக்கிறார், மீண்டும் சிருஷ்டித்திருக்கிறார். அந்த வித்து கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த வித்து கிறிஸ்து. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நீதிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். நாம் எப்படி இருக்க போகிறோம்? இப்பொழுது நாம் இப்படி இருக்கிறோம். நாம் எப்படி நித்தியத்தில் இருக்க போகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருப்போம் என்ற ஒரு உறுதியை யோவான் அப்போஸ்தலன் கொண்டு வருகிறார். நாம் மீட்கப்படும்படியாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இஸ்ரவேலர்கள் எழுத்தின்படி அவர்கள் மீட்கப்படுவதையே அவர்கள் பெரிதாக எண்ணினார்கள். அவர்களுடைய எழுத்தின்படியான அடிமைத்தனம் அவர்களுக்கு அவ்வளவு கொடுமையாக இருந்தது. அதிலிருந்து அவர்களை மீட்கக்கூடிய மீட்பு இருந்தது. நமக்கு அதைவிட கொடுமையானது. நாம் அந்த அடிமைத்தனத்துக்குள் சிக்கி அதிலேயே மடிந்து போவோம். ஆனால் நம்முடைய நித்திய மரணமாகவும் நித்திய நிந்தையாகவும் மாறிவிடும். அங்கிருந்து தேவன் நம்மை மீட்டிருக்கிறார். இந்த மீட்பு நமக்குள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை நித்திய வீட்டிலே சேர்த்துக் கொள்வார் உண்டாகும்படி உங்கள் இம்மைக்குரிய பொருளினாலே நீங்கள் சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரே. நம்மால் எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? இன்னும் நம்முடைய சுயத்துக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய சுயாதீன சித்தம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடியவர்களாக நாம் இருந்தோமானால் நாம் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்று ஒருபோதும் சொல்லிக்கொள்ள இயலாது.
அப்படி சொல்லிக்கொள்ள முடியவும் முடியாது. நம்மை கிறிஸ்து மீட்டதின் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மை மீட்டதின் நோக்கம் என்ன? நம்முடைய ஜென்ம சுபாவங்களிலிருந்து அவர் நம்மை மீட்கும்படியாக விரும்புகிறார். நம்முடைய சுயாதீன சித்தத்திலிருந்து அவர் நம்மை மீட்கும்படியாக விரும்புகிறார். நம்முடைய பாவ அவயவங்கள் நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய பாவ சுபாவங்களிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அங்கு 5 விதமான பிரமாணங்கள் தன்னை கட்டி இருப்பதாக அவர் சொல்லுகிறார். ஆனால் 8 சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணங்களிலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்குகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த பொழுது குழந்தைகளாக இருந்தது மெய்தான். ஆனால் நாம் திருவசனத்தினாலே நாம் வளர்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும். திருவசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்பதினாலே, அதை சாத்தியமாக்குகிறதுனாலே, அதன்படி நடப்பதினாலே நாம் ஒரு வளர்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறதுனாலே நாம் குமாரராக வேண்டும். சுதந்திரவாளியானவன் அடிமையாக இருக்கிறான். அடிமைக்கும் அவனுக்கும் வித்தியாசமே இல்லை. எது வரைக்கும்? அவன் வளருகிற வரைக்கும். சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் எல்லாம் அவனுடையதுதான். ஆனால் அதன் மேல் அவனுக்கு அதிகாரமோ ஆளுகையோ இல்லை. ஏனென்றால் அவன் வளரவில்லை. அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசமே இல்லை என்று எழுதுகிறார் கலாத்திய நிருபக்காரர் 4ஆம் அதிகாரத்தில். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அடிமைக்கும் அங்கே சுதந்திரவாளிக்கும் வளரும் வரைக்கும் வித்தியாசமே இல்லை. அவன் எல்லாவற்றுக்கும் எஜமான் தான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நீங்கள் சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பாலகன் பிறந்தார், ஆனால் ஒரு குமாரன் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். குமாரன் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். குமாரன் யார்? ஆளுகைக்குரியவர். குமாரன் யார்? மேற்கொள்ளக்கூடியவர். குமாரன் யார்? வல்லமையுடையவராக இருக்கிறார். நான் வெளிச்சமாக இருக்கிறேன், நீங்களும் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்படித்தானே சொல்றார். I am light and you are light. கொடுக்கப்பட்டது என்பது உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமாக இருக்கிறீர்கள். அதற்கு வளர்ச்சி வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் அங்கே முதல் 2 வசனங்களிலே குறைபாடுகளை நீக்குவதற்கான பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் 3ஆம் வசனத்திலே நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து நீங்கள் அதை பருகி வளர வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை குடிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீர்களே. பலமான ஆகாரமாகிய அப்போஸ்தல உபதேசம், பலமான ஆகாரம் ஆகியது அது பயிற்சியினாலே முயற்சி செய்யத்தக்க ஞானேந்திரங்களையுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பயிற்சியினாலே முயற்சி செய்து அதை பகுத்தறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிங்க 5:14. பயிற்சியினாலே முயற்சி செய்து அதை பகுத்தறிய வேண்டும். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறிய வேண்டும். பயிற்சியினால் பகுத்தறியாத இடத்தில்தான் விழுகை வருகிறது. சரியானதை தவறு என்று நினைப்பதும் தவறானதை சரி என்று நினைப்பதும் தான் துருபதேசம். துருபதேசம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சரியான ஒன்றை தவறு என்று நினைக்கிறோம், தவறான ஒன்றை சரி என்று நினைக்கிறோம். அப்படின்னா என்ன? உங்கள் அறிவு, உங்கள் புத்திசாலித்தனம், உங்கள் படிப்பு இதெல்லாம் குறை உள்ளதுன்னு போட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் போய் வாசித்து பார்த்தால் உங்கள் அறிவு தான் குறை உள்ளது. உங்கள் அறிவு இருக்கும் வரைக்கும் கிறிஸ்து உங்களை மீட்டு எடுக்கவே முடியாது. நாங்கள் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் அதை அறிந்து கொள்ள மாட்டான். அது அவன் கேட்டாலும் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். ஏன்னா அவன் தனக்குத்தானே ஞானி.
தனக்குத்தானே புத்திசாலி. தன்னைத்தான் ஞானி என்று எண்ணுகிறவன் மிகவும் ஆபத்தானவன். அவனை விட குட்டியை தவறவிட்ட கரடி மேல் என்று சொல்லுகிறது வேதம். அப்ப நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய புரிதல் குறைவுள்ளது. பரிசுத்த ஆவியினாலே தான் நாம் அந்த புரிதலுக்கு கொண்டு வரப்படுகிறோம். பரிசுத்த ஆவி இல்லாத வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கற்றாலும் அது உங்கள் மூளை அறிவோடு நின்று விடுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றும் சத்தியத்தை நீங்கள் கற்றும் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாகவே நீங்கள் கிரியை செய்வீர்கள் என்றால் உங்களை தப்புவிப்பது மிகவும் கடினமான விஷயம். அதுக்கு சாத்தியமே இல்லை. அதனாலே நாம் மீட்கப்பட்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரை சேக்கல் தான். மற்ற அரை சேக்கல் அங்கே காங்கிரிகேஷன்ல கூடி வரும் பொழுது அது சபையோடு பரிபூர்ணப்படக்கூடிய இடத்தில் இருக்கும். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அங்கே எபேசியர்ல சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசி 22 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். தலை பரிபூர்ணம் உள்ளதாக இருந்தால் சரீரமும் பரிபூர்ணம் உள்ளதாக மாற்றப்படும். பரிபூர்ணம் இருந்தா எப்படி இருக்கும்? உள்ள ஜீவன் இருக்கும். ஜீவன் இருந்தா எப்படி இருக்கும்? நல்ல சத்தம் வெளியில வரும். ஜீவன் நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டும். அந்த சத்தம் என்னை அதிர செய்தது. அந்த சத்தத்தை கேட்கும்படியாக நான் திரும்பினேன் என்று யோவான் சொல்லுகிறார். திரும்பினா அங்க மகிமையடைந்த கிறிஸ்துவை காண்கிறார். மகிமையடைந்த கிறிஸ்து என்பது பரிபூர்ணத்தின் அங்கே தரிசனமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சபையிலே அது ஒன்றாக்கப்படும் பொழுது இந்த அரை சேக்கல் பரிபூர்ணத்தை அடைந்து கொள்கிறது. ஒரு அரை சேக்கலினால் அவன் தன் ஆத்மாவை மீட்டுக் கொள்ள முடியுமா? முடியாது. அது அவன் எண்ணப்படும் பொழுது என்று இருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே அதை ஏறெடுக்கும் பொழுது என்று இருக்கிறது. அவன் தலையை அவர் நிமிர்த்தக்கூடிய உயர்த்தக்கூடிய இடத்தில் தான் அங்கே எண்ணிக்கை நடக்கிறது. அது தேவநாம மகிமைக்காக அங்கே அந்த எண்ணிக்கை நடக்கிறது. ஆனால் அங்கே 2 சாமுவேல் 24க்கு அப்புறம் பார்த்தா தாவீது என்னும் பொழுது அங்க பிளேக் வந்துருச்சு. ஏன்? அவர் தன்னுடைய மகிமைக்காக ராஜாவாக அங்கே எண்ணெய் எத்தனிக்கிறார். இஸ்ரவேலை எண்ணும்படி அவர் கட்டளை இடுகிறார். யோவாபு சொல்றாரு, இந்த எண்ணிக்கையை வச்சா ஜெயம் தந்தார் கடவுளே, இவ்வளவு நாள் ஜெயம் தரவில்லையா? இது அவனுக்கு பாவமாக வந்தது. ஆனாலும் தேவன் தம்முடைய அன்பினாலே தாவீதுக்கு ஆப்ஷன் கொடுக்கிறார். 3 விதமான வாதைகளில் எதை நீ தெரிந்து கொள்ள போகிறாய் என்று நீயே தெரிந்து கொள் அப்படின்னு அவனுக்கு ஆப்ஷன் கொடுக்கிறார். அப்பொழுதும் எருசலேமுக்கு நேராக வந்த பட்டயம் நிறுத்தப்படுகிறது. எருசலேம் என்பது எழுத்தின்படி எருசலேமை பார்க்கிறோம். நாம் ஆவிக்குரிய ரீதியிலே அது முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய சபையாக ஆலயமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காக, தாசனாகிய தாவீதுக்காக என்னாலும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கு எரியும் என்று தேவன் சொல்லுவார். அதனாலே நாம் முன்குறிக்கப்பட்டதின் நோக்கம், நாம் மீட்கப்பட்டதின் நோக்கம், தேவன் நம்மை உடன்படிக்கைக்கு உட்படுத்தினதின் நோக்கம், தேவன் நம்மை அபிஷேகத்தின் நோக்கத்தை நாம் சரியாக அறிந்து புரிந்து கொண்டு நாம் கிரியை செய்ய வேண்டும். நம்மை வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கவில்லை. அது அவர்களுக்கு ஞாபகக்குறியாக, அது ஆலயத்தின் காணிக்கையாக அங்கே வாங்கப்பட்டது. ஆனால் நாம் இங்கு மீட்கப்பட்டதனால் நாமே ஆலயமாக மாற்றப்படுகிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியாது இருக்கிறீர்களா என்று கேள்வியை வைக்கிறார் பவுல். நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவன் வாசம் செய்யக்கூடிய வாசஸ்தலமாக தேவன் நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கிறதை நம்முடைய ஜீவியமும் நம்முடைய நடக்கையும் நம்முடைய பேச்சும் வெளிப்படுத்த வேண்டும்.
கடந்த நாட்களில் பார்த்தோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வார்த்தை மாற்றப்பட்டது, அவனுடைய நடை மாற்றப்பட்டது, அவனுடைய கிரியை மாற்றப்பட்டது. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மை மீட்டுக் கொண்டதின் நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் எழுத்தின்படி செய்த எல்லாம் நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே அங்கே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளியினாலும் பொல்லினாலும் நாம் மீட்கப்படவில்லை, விலையேறப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுதந்திரம் தேவனுடைய மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரத்துக்கு என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சுதந்திரம் என்ன? தேவனுடைய மகிமையை கிறிஸ்து எப்படி அடைந்திருக்கிறாரோ அதே போல கிறிஸ்துவோடு நாம் அந்த மகிமையை அடைந்து கொள்ளும்படியாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் இருந்தும் மாம்சத்தில் இருந்தும் பிசாசிலும் நமக்கு தேவன் ஜெயத்தை தந்திருக்கிறார். கடைசியாக பரிகரிக்க போகப்படும் சத்துரு மரணமே. அவர் மரணத்தையும் ஜெயித்திருக்கிறார். அவர் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. நம் ஜீவனையும் அழியாமையும் மகிமையும் தரித்துக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொள்கிறோம்.